அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்ததை நாம் பார்க்கலைங்கிறார் தாவீது. ஏன்னா தாவீது சாப்பாடுக்காக ஒரு ஆசாரியின் வீட்டு கதவை போய் தட்டுறார். எப்படி இருக்கும் தாவீதுக்கு? ஏன்னா அவன் பிறந்ததுல இருந்து அவன் அப்படிதான் ஒதுக்கி ஒதுக்கி வைக்கிறாங்க. தாவீது போவாசுடைய கொள்ளு பேர. போவாஸ் பெரிய எஜமான். அந்த வீட்டில் பிறந்த ஒரு பையன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான். வேற யாராவது அந்த வீட்டில் 8 பிள்ளைங்க, ஒரு 4 பேர் இராணுவத்துக்கு போனாங்க, மீதி 3 பேர் ஆடு மேய்க்க போனாங்கன்னா வாஸ்தவம். ஆனா இவனை மட்டும் அப்படி ஒதுக்கிட்டே இருக்கிறாங்க. அதனாலதான் தாவீது சொல்ற, என் தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலுங்கிறார். என் சகோதரர்களுக்கு நான், அவங்க என்ன வேட்டு மனுஷனா பாக்குறாங்க. அவன் சின்ன வயசுல இருந்தே ஒதுக்கப்பட்டவன் தாவீது. இப்ப பாருங்க, ஒரு நாள் பசி, ஒரு ஆசாரியன் வீட்டு கதவு போய் தட்டுறாரு. ஆசாரியன் சொல்றாரு, சாப்பாடுலாம் இல்லப்பா, தேவ சமூகத்தில் வச்சு அப்பதான் இருக்குன்னு. ஆனாலும் தாவீது கேட்கிறாரு, எடுத்துட்டீங்கன்னா அது சாதாரணமாயிரும்ல, எடுத்து கொடுங்க அப்படிங்கிறான். எனக்கு மட்டும் இல்லை, என் கூட இருக்கிறவங்களுக்கு. சாப்பிடும்போது தாவீது நினைச்சிருப்பான், ஆண்டவர் நாளைக்கு என் பிள்ளையும் இப்படி போய் ஒவ்வொரு வீட்டு கதவையா தட்டும் ஆண்டவரே. தாவீது பல சங்கீதங்களை 30 வயதுக்கு உள்ள எழுதினார். நிறைய சங்கீதம் எழுதினது 30 வயசுக்குள்ள. அதாவது ஒரு 80 வயதான நபர் 80 வருஷம் வரை ஒரு ஆள் வாழும்போது என்னெல்லாம் கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணுவாங்களோ அதை 30 வயசுக்குள்ள ஃபேஸ் பண்ணவன் தான் தாவீது. 30 வயசுக்குள்ள. அந்த தாவீது முதிர் வயதான போது ஒரு சங்கீதம் எழுதுகிறார். அதுதான் 37. இளைஞனானே, முதிர் வயதும் உள்ளவனானே. பார்க்கிறார், எழுதுகிறார். ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்ததையும்